பிக் பாஸ்ல ஒவ்வொரு சீசன்லயும் பார்த்தீங்கன்னா, யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. 2 பேருக்கும் காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். இவரு தான் வருவாரு, அவர் தான் வருவாருன்னு சொல்லிட்டு 2 ரசிகர் கும்பலுமே பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் யாரு? அப்படிங்கிறத மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மணியோட பெரிய ஆதங்கம். தினேஷ்ட்ட கேட்குறாப்புல, "எப்படிங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர்ன்னு எல்லாமே சொல்றாங்க. எப்படிங்க இது?" அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? வெளியலாம் மக்களோட ஆதரவு இவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கேம் பெருசா விளையாண்டுட்டாங்க இவங்க? ஒண்ணுமே பெருசா கேம் விளையாண்ட மாரியே தெரியல. இவங்கள எப்படி மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னன்னே தெரியலய்யா. நம்மளும் விளையாடுறோம், நம்மளும் கேம் விளையாடுறோம், நம்மளும் பேசுறோம், நம்மளும் சிரிக்கிறோம், நம்மளும் கிண்டல் பண்றோம் அப்படின்னு விஷ்ணு அழகா பேசுறாப்புல. விஷ்ணு நல்ல காமெடியா தான் பேசுறாப்புல. இருந்தாலும் என்னத்த காரணத்துக்காக விஷ்ணுவ புடிக்கல அப்படிங்கிற மாரி தெரியல. ஆனா அர்ச்சனாவ ஏன் புடிச்சது அப்படின்னா, பிரதீப் ஆண்டனி அவருக்காக எடுத்த சில முக்கியமான சமயத்துல அவங்க எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு அவங்க சொன்ன நியாயமான ஒரு காரணம். அந்த காரணங்கள் தான் மக்கள் மனசுல புடிச்சிருந்துச்சு. சரி, அடுத்த வாரத்துலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மாயாவோ, இல்ல வி சரவண விக்ரமன் விஜய் வர்மாவோ வெளியேறிருவாங்க. ஆனா 2 பேத்துல யாராவது வெளியேறின பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துலருந்து பழைய போட்டியாளர்லாம் வருவாங்க. பிரதீப் வருவாரா? அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பிரதீப் வரமாட்டாப்ல. ஏன்னா ரெட் கார்டு குடுத்து தன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதீப் உள்ள வருவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.